Hey friends, welcome back to our channel. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரீத்தி பவர் கிரைண்டரோட ஒரு சின்ன அன்பாக்சிங் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க பிரீத்தியோட பாக்ஸ். இந்த பவர் கிரைண்டர் பாக்ஸ் பார்த்தோன்னா இதில் வந்து 5 இயர்ஸ் வந்து மோட்டர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ் வந்து ப்ராடக்ட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இது மட்டும் லைஃப் லாங் வந்து சர்வீஸ் ஃப்ரீ அப்படின்றத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கரெக்டாக பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததான் இந்த சைடில் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி, இதெல்லாம் வந்து சேஃப்டி அலர்ட் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது போக சர்வீஸ்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து இதில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து ஆன்லைனில் வாங்கும்போது ஒரு 600 ரூபா நமக்கு கம்மியாகவே கிடைக்கும். ஆனால் கடையில் வாங்கும்போது ஒரு 600 எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நமக்கு சர்வீஸ் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக மோஸ்ட்லி நம்ம கடையில் வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 8375 ரூபா போட்டிருப்பாங்க. ஆனால் கடையில் வந்து 6600 கிடைக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இது ப்ராடக்ட் எப்படி உள்ளே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்தோம்னாலே நம்ம கிரைண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை, பிரீத்தி அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம நல்லா கேள்விப்பட்ட ஒரு பேராக இருக்கும். அதனால் பிரீத்தி வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாய்ஸாக யூஸ் பண்ணி சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு வாங்கினது. இதை டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம அங்கே பிரித்து பார்க்கலாம். இதை உள்ளே பார்த்தோன்னா வந்து ரொம்பவே சேஃப்டியாக வந்து அட்டை பாக்ஸ்லாம் வச்சு ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்காங்க. நம்ம எப்படி தான் எடுத்துகிட்டு வந்தாலும் டேமேஜ் ஆகாத மாதிரி ரொம்ப பத்திரமா வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தனாலே தெரியும் அது ரொம்ப ஹார்டாக அப்படியே இருக்குது. அதனால் ரொம்ப கொஞ்சம் கூட மூவ்மெண்ட்டே இருக்காது. இதுதாங்க நம்ம கேப்பு, நம்ம கிரைண்டருக்கு மேலே மூடுற மூடி. இது டிசைன்ஸ் வந்து ரொம்ப எனக்கு சூப்பராகவே இருக்குது. இது கலர் ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோன்னே வாங்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும். இதுதாங்க கிரைண்டரோட ஃபுல் டிசைன். இதுதான் வந்து மாவு பிசைகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்காக இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது இல்லாத மாடல் வந்து ஒரு 600 ரூபா கம்மியாகவே வருது. அது பேருக்கு வந்து ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. இதான் வந்து அடுத்ததாக வந்து நமக்கு கார்டு கொடுத்துருக்காங்க, வாரண்ட்டி கார்டு. இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இதில் சர்வீஸ் சென்டர்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற இது மாதிரி இல்லாமல் இதில் சர்வீஸ் சென்டர் வந்து எந்தெந்த ஊரில் இருக்குது, அவங்க நேம் என்ன, அவங்க காண்டாக்ட் நம்பர்னு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் சர்வீஸ் சென்டர் இருக்குது பிரீத்திக்கு அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஏதாவது ஃபால்ட்டுன்னும் போது நம்ம ஈஸியாக நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இந்த எல்லா கம்பெனிலுமே கொடுத்தா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம இதோட டிசைன் வந்து நம்ம பார்க்கலாம். இதோட பிரீத்தி பவர் கிரைண்ட். இது கலர் மேட்சிங் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டுக்கு இந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தோன்னா இதாங்க பவர் பட்டன். ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, அமுக்கிறது நல்லா ஈஸியாகவே இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா கேபிள். இந்த பவர் கேபிள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக நல்லாவே இருக்குது. இது குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக வந்து நம்ம இந்த ரெண்டோட ஸ்டோன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம நார்மலாக கையில் சுற்றும் போது ஈஸியாக தான் இருக்குது. இது வந்து நம்ம கல்லை தூக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி எடுக்கிற இது. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லாவே இருக்குது. குவாலிட்டி வைஸ் நல்லா சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். இதாங்க ஸ்டோன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு பாருங்கள். இது வந்து நார்மலாக எல்லா கிரைண்டர்லையுமே இருக்கிற ஒரு மாடல் தான். வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைனாலும் ஓகே அப்படின்ற ரகத்தில் தான் இது இருக்குது. அடுத்து வந்து கிரைண்டரோட இது உள் வடிவம் இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்ததான் நம்ம இந்த கேப் போட்டு பார்ப்போம். இது மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து மாவு பிசைகிறதுக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா. நம்ம பூரி, சப்பாத்தி மேக் பண்ணும்போது இதில் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் கழுவும் போது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம கையிலே பிசைத்து போகலாம் அப்படின்னு தான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தோணும். இந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ் பண்ணுறதுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இது வந்து நம்ம கேப் போட்டோம்னா மாவு சிந்தாமல் இருக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இதோட இந்த சின்ன அன்பாக்சிங் முடியுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எப்படி இருக்குன்னு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.